இந்த வீடியோவில் புதுசாக நம்ம ஒரு டொமைன் அண்ட் சர்வர் வாங்கி அதில் எப்படி நம்ம ஒரு நியூஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நிறையா ஃப்ரீலான்சர்ஸ், ஃப்ரீலான்சர் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க, மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ல வந்து ரெகுலராக கண்டென்ட் போஸ்ட் பண்ணி அது மூலமாக மணி மேக் பண்ணுறாங்க. அது மேபி வந்து குக்கிங் டிப்ஸ் பற்றி இருக்கலாம், இல்லை வந்து நியூஸ் வெப்சைட் பற்றி இருக்கலாம், அது வந்து எது ரிலேட்டடாக ஆனால் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவை, நமக்கு டொமைன் தேவை, அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் தேவை, அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எப்படி வெப்சைட் டெவலப் பண்ணி அதை எப்படி நம்ம லைவ் கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இதில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபர்தர் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இதில் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ரெண்டுமே இருக்குது, இதில் இது செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோரோவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு என்ஜிஓ ஆப். நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது ஜாப்ஸ் மேட்ரிமோனி அந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக என்னோட கிளைண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் வாங்க போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சர்வர் வாங்குறது போயில என்னோட ரெஃபரல் கோடு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு அடிஷனலாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 600 சம்திங் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் என்னோட ரெஃபரல் கோடு போட்டு ஒருக்கா வாங்கி பாருங்கள். ரெஃபரல் கோடு போட்டு ஒருக்கா ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ரெஃபரல் கோடு போடாமல் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் வந்து நான் வீடியோ டெஸ்கிரிப்ஷன் இந்த ரெஃபரல் கோடு கொடுக்குறேன். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 30% மேலே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இதில் ரெஃபர் மூலமாக நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து அதில் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் வை எனக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி மூலமாக வாங்கும்போது உங்களுக்கும் காசு ரெடியூஸ் ஆகும், எனக்கும் சமாத கமிஷன் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹோஸ்டிங்கில் வந்து இனிஷியல் பிளான், ப்ரீமியம் பிளான் வந்து உங்கள் ரேட் வந்து ரீசனபுளாக இருக்கும், ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கும். ஒரு வெப்சைட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்தவங்க டேரெக்டாக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம 12 மந்த் எடுக்கணும், 12 மந்த் எடுத்துக்கலாம், இல்லை 1 மந்த் எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியல் நம்ம என்ன கிளைண்ட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, 2 மாதம் ஒரு வருஷம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். கிளைண்ட் வந்து ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து இதில் நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ண போகிறீங்க, யூபிஐ பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நான் வந்து யூபிஐல தான் பண்ண போகிறேன். ஸோ யூபிஐ கொடுத்துக்கிறேன். இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20% இதாகி நம்மளுக்கு எவ்வளோ ஓவரால் 2480 ரூபா வந்துருக்கு இந்த இடத்துல. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் நேம் வந்து இப்போ கிளைண்ட்டோட நேம் போடுவோங்க. கிளைண்ட்டோட நேம் இதில் என்ன இருக்குது? ஓகே. இப்போ வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். ஜிப் கோட் 628 203. சிட்டி வந்து தூத்துக்குடி. ஓகே. இப்போ நான் ஃபர்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ நான் இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து இது கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செக்அவுட் பேஜ் கொடுக்க போகிறேன். ஒன்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பேமெண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் ஜஸ்ட் இதை என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்த படத்தில் டொமைன் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டொமைனே வந்து கிளைண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா publicservicepoint.com கேட்டிருக்காங்க. நம்ம அதே இதில் என்ன பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களா, மைக்ரேட் பண்ண போகிறேன், இப்போ நம்ம கிரியேட் தான் பண்ண போகிறோம், அதில் வேர்பஸ் தான் பண்ண போகிறோம். அதில் வேர்பஸ் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து ஓகே.
இப்போ இது வந்து ஆன்லைன் ஸ்டோரில் பிளாக்னு இருக்கு. நம்ம வந்து பிளாக் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து டொமைன் வந்து நம்ம இதில் ஆக்சுவலாக என்ன டொமைனே மறந்துட்டேன் எனக்கு. பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட். ஓகே, நம்ம வந்து கிளைண்ட்டோட இதுதான் நம்ம இதில் தான் வாங்க போகிறோம். ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் டொமைனே கரெக்டாக இருக்காங்க. ஸோ பப்ளிக் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு NGO ஆப். அந்த ஆப்பில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம், மேட்ரிமோனி போஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிளட் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். கெட் சம் ஐடியா. ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்து ஆல்ரெடி இது டொமைன் ஓனர்ஷிப் வந்து வேறு எங்கேயும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன வருதுன்னு பார்ப்போம். இது நீங்கள் புதுசாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேர்ட்ப்ரெஸ் லாகின் பண்ணி அதில் தீம்ஸை தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போ வர எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் தீம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து இது பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் டவுட் இருந்ததுனா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் இது என்னோட நம்பர் தான், மெயில் ஐடி தான், இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபர்தர் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு லைவ் டெமோ மாதிரி நான் உங்களுக்கு சரி அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு டைம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து டொமைன் ஸ்டேட்டஸ் இது வந்து ஆல்ரெடி பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட் ஆல்ரெடி வேற எங்கே இன்டெகிரேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க வாங்கியிருக்காங்க, அதனால் நமக்கு இந்த மாதிரி காட்டுது. நம்ம இதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. கிளைண்ட்டோட நம்பர் இதில் கொடுத்துக்கலாம் அப்படியே. ஸோ இது ஒன்ஸ் இதாகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டேரெக்டாக சைட் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆயிரும். இது வந்து நமக்கு இப்போ ரிவ்யூ ஆகிருக்கு. ஸோ பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட்டுங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பப்ளிக்ங்கிற வார்த்தை வர்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக் சர்வீஸ் இந்த மாதிரி வார்த்தை வர்றதுனால அதை என்ன பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ரிவ்யூவில் ரிஜெக்ட் ஆகலாம், இல்லை வந்து அக்செப்ட் பண்ணலாம். இதில் ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்மின் பேனலை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தர் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் ஒரு சின்ன டெமோ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் இன்ஸ்டாலேஷனாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு இந்த மாதிரி WP அட்மின் போட்டு இதில் லாகின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா அந்த ரேட்டே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி ப்ராப்பராக அதை நான் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவேன். அதில் நீங்கள் இது பண்ணுறதுக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு இந்த பேனல் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ போஸ்ட்டில் போய் ஆட் நியூ போஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் என்னோட நம்பர் இருக்குது, இதை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்
ஸோ 1000 அந்த ரேட்லேயே நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ப்ராப்பராக கிளியராக பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் தேங்க்யூ. இப்போ வந்து இது ரிவ்யூவில் காட்டுது அப்படின்னா நான் உங்களுக்கு இதிலே செஞ்சு காமிச்சிருவேன். இது ரிவ்யூ காட்டுறதுனால மேபி நம்ம உன்னுடைய வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா கூட நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டால் பண்ணி நான் ஃபர்தராக செஞ்சு காமிச்சிருவேன். ஸோ ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.